உலோகப் பொருட்களில் வெள்ளியில் நாம் சில பாத்திரங்களோ இல்லை சில பொருட்களை தானமாக செயல்திறன் படுத்தி வந்தோம்னா நம்ம எந்த மாதிரியான கிரக அமைப்பு எப்படி இருந்து. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். உலோகப் பொருட்களில் வெள்ளியில் நாம் சில பாத்திரங்களோ இல்லை சில பொருட்களை தானமாக கொடுத்தால் சுக்கிர பகவானின் அருளை நமக்கு அது ஈட்டி தரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03, சூரிய அஸ்தமனம் 7:21. இன்றைய திதி தேய்பிறை நவமி, முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 10ஆம் தேதி விடியற்காலை 5:05 முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி முடியும் நேரம் இன்று மதியம் 12:09, அதன் பிறகு உத்திரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:06 10:07 வரை, அதன் பிறகு காலை 11:39 12:10 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 5:48 7:21 வரை. ராகு கால நேரம் நமக்கு மாலை 4:16 5:48 வரை. யமகண்ட நேரம் காலை 10:07 11:39 வரை. கூலிகன் மதியம் 1:12 2:44 வரை. சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை சந்திராஸ்தமம் 6:06 முடிவடைந்து அதே வெளியில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு அலைச்சல், சிம்ம ராசிக்கு குழப்பம், கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சிக ராசிக்கு சிந்தனை, தனுசு ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு தடங்கள், கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு ஓய்வு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:06 10:07 வரை. புதன் ஓரை காலை 10:07 11:09 வரை. சந்திர ஓரை காலை 11:09 12:10 வரை. குரு ஓரை மதியம் 1:12 2:13 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:16 5:18 வரை. புதன் ஓரை மாலை 5:18 6:19 வரை. கிரகங்களின் ஆட்சி உச்ச நிலைகளின் பலன்களை ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி அது வேலை செய்யுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்று நம்ம ராகு கேது இவர்களை பற்றி பார்ப்போம். இவர்கள் இயற்கை சுபர்கள் அல்ல, சரிங்களா? இவங்க இயற்கையாகவே இவர்கள் அசுப கிரகங்களாகவே கருதப்படுகிறது. இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் பிறக்கும் ஜாதகத்திலே எங்கே அமர்றாங்களோ அந்த வீட்டோடைய ஆளுமையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், சரிங்களா? சரி, அந்த வகையில் இவங்க எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். முதலிலே ராகு உச்சம் பெற்றார். அதாவது சில புத்தகங்களிலே நூல்களிலே ராகுக்கு ஆட்சி உச்சம் இவைகளெல்லாம் இருப்பதாக, அதாவது பார்வை கூட இருப்பதாக குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த புத்தகத்திலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பலன்கள் சொல்லும் பொழுது நம்ம இவர்களுடைய எந்த இடத்துல அவங்க நல்ல பலமான இடம் என்பதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? 6ஆம் இடத்திலே இவர்கள் நல்லது செய்வார்கள். 6 மற்றும் 8 இந்த மாதிரியான இடங்களில் இவங்க நல்லதே தான் செய்வாங்க. 3ஆம் இடம் இவைகள் எல்லாமே. அதனால் அவரவர் ஜாதக கட்டத்தின் அடிப்படையிலே இந்த பலன்களும் மாறுபடும். சரி, பொதுவான ஒரு பலனை நாம் இப்பொழுது பார்ப்போம். ராகு உச்சம் பெற்றால் தீய வழியில் அனைத்தையும் அறிவார்கள். அதாவது தீய வழிகளில் இருக்கிற விஷயங்கள், தவறான விஷயங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. பொறுப்பற்றவர்களாகவும் தற்பெருமை உடையவர்களாகவும் தயால சிந்தனை அற்றவர்களாகவும் கொலை களவு புரிபவர்களாகவும் குற்றவாளி, சிறை செல்பவர், செயல் வீரர்கள், முரடர், முன் யோசனை குறைந்தவர்கள், முன் பிறவியின் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. நமக்கு எந்த மாதிரியான சக்திகள் கிரகங்கள் கொடுத்தாலுமே இந்த சக்திகளை எப்படி நல்லவாறாக நாம்
பாவித்து கொள்ள முடியும் என்ற அறிவு இறைவன் நமக்கு கொடுத்துருக்க அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, படைச்சிருக்காங்க இல்லையா, அதை நல்லா ஒரு செயல்திறன் படுத்தி வந்தோம்னா நம்ம எந்த மாதிரியான கிரக அமைப்பு எப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்தியின் மூலியமாக, அறிவு பகுத்தறிவின் மூலியமாக நல்லவைகளே நாம் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மற்றும் இவர் நீச்சம் பெற்றால் மெலிந்த உடலை உடையவர்கள், தேவை இவர்களுக்கு தெளிவில்லாத மனத்தினராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு உடல் பாதிப்பு ஏதாவது இருக்கும். ஆத்திரத்தில் செயல் புரிபவர்களாகவும் அறிவிலிகளாகவும் ஆபத்திற்கு உதவாதவர்களாகவும், இவர்களை நம்பி நம்ம எதுலேயும் இறங்க முடியாது. திடீர்னு நம்மளுக்கு இவர்களை நம்பி நாம் ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது, அதாவது நீச்சம் பெற்ற ராகு, அது நம்மளுக்கு ஒரு ஆபத்தில் முடியும். அன்புள்ளம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். நட்பு பெற்ற ராகு தீய செயல்களை உடையவர்களாகவும் நீச்ச செயல்களை உடையவர்களாகவும், நீச்ச செயல் என்றால் தேவையற்ற செயல்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்மை குறைந்தவர்களாகவும் கடுமையான சித்தம் உடையவர்களாகவும் தெய்வ நம்பிக்கை குறைந்தவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள். பகை பெற்றால் பிச்சை எடுப்போர் எதிலும் நாட்டமில்லாதவராக இருப்பாங்க. பிச்சை எடுக்கிறது போல அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்குவாங்க. சம்டைம்ஸ் கந்தல் அழுக்கு உடைகளை அணியக்கூடியவர்களாகவும் நரம்பு நாடிகள் ரோகம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்தது நாளைய பகுதியில் நம்ம கேதுவை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.